என்னம்மா? கருணா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கான்ப்பா. அம்மாடி, என்னம்மா ஆச்சு? கண்ணெல்லாம் கலங்குது. மாப்பிள்ள அப்படி என்னம்மா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு? என்ன அனுப்பியிருக்காருன்னு சொல்லுமா. என்ன எதுன்னு படிச்சு காட்டுமா. அன்னைக்கு உங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தப்போ ஒரு மனிதாபிமான அடிப்படையில தான் அவரை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனேன். அதை சாக்கா வச்சு திரும்பவும் என்கிட்ட வந்து ஒட்டிக்கலான்னு நினைச்சு இப்படி எனக்கு ஃபோன் பண்ணாத. உனக்கும் உங்க அப்பனுக்கும் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவும் இல்லையா? என்னம்மா இது? மாப்பிளைய சுத்தமா புரிஞ்சுக்கவே முடியலையேம்மா. அன்னைக்கு வீட்டுல நம்மளை திட்டும் போது எதுவுமே கண்டுக்காம நின்றுகிட்டு இருந்தாரு. அப்புறம் பாண்டி கிட்ட அதை சொல்லி நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா திரும்பவும் இப்படி ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காருன்னா மாப்பிளைக்கு என்னதாமா ஆச்சு? அவர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும்பா. இதுக்கு மேல நாம அவரை பத்தி கவலைப்படணுங்கிற அவசியம் இல்ல. அவர் எப்படி வேணாலும் போயிட்டு போகட்டும். நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல நம்ம தன்மானத்தை விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லப்பா. நீங்க சொன்ன மாதிரியே அவங்க 2 பேரையும் நிரந்தரமா பிரிச்சு காட்டுறேன். சூப்பர் சூப்பர். நான் சொன்னதை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தாண்டா பின்னாடி பயங்கரமா வேலை செய்யும். கருணா பழைய மாதிரி நம்ம கிட்ட அடிமையா கிடக்குமா அந்த இந்து திரும்பியும் வாழ்க்கையில வரவே கூடாது. அப்பதான் இவன் நாம சொல்றதை கேட்டு வாலாட்டிட்டு நம்ம காலுக்கிலேயே கிடப்பான். ஆமா. அட பாவிகளா, அப்போ இதெல்லாம் உங்க திட்டம் தானா? அதான் இந்து கருணா மேல கோபமா இருக்காளா? இவனுங்க என்னடானா இந்துவையும் கருணாவையும் பிரிச்சிருவேன்னு சவால் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதை நடக்க விடக்கூடாது. அவனுங்க திட்டம் போட்டு பிரிக்கிறதுக்குள்ள நாம ஏதாவது ஒரு திட்டம் போட்டு அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிடணும். பாருப்பா, ரொம்ப பெரிய இடம், ஒரே பொண்ணு, சொத்து பத்து 10 தலைமுறைக்கு தாங்கும். அதையும் தாண்டி நீ அவருக்கு சம்மந்தி ஆயிட்டேனா எம்எல்ஏ சீட்டு கன்ஃபார்ம். ஜெயிச்சிட்டேன்னு வையி தலைவர்கிட்ட சொல்லி மினிஸ்டர் ஆயிடலாம். உன் குடும்பத்துக்கே அதிகாரமும் பதவியும் கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது. ஊர்ல ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதிர்ஷ்டம் கொடுக்கும்போது ஊரே பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு. அதுதான்ப்பா இது. நீங்க சொல்றதெல்லாம் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ணே, இது எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. நாளைக்கு நான் ரெடியா இருக்கேன். மினிஸ்டர் கூட சொல்லுங்க, நான் பார்த்துறேன். அன்னைக்கு அவர் பேசினதை வச்சு பார்த்தா எல்லாமே ஓகே ஆன மாதிரி தான் தெரியுது. நானும் உன்னை பத்தியும் உன் பையனை பத்தியும் நல்ல விதமா தான் சொல்லியிருக்கேன். அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சரிண்ணே சரிண்ணே சரி. அப்புறம் இந்த விஷயத்த வீட்டில் கூட சொல்லாத. எல்லாம் முதல்ல நல்லபடியா நடக்கட்டும். ஏன்னா இது பெரிய இடத்து சமாச்சாரம், என்ன வேணா நடக்கலாம். அதனால அமைச்சர் சைட்ல இருந்து கன்ஃபார்ம் ஆனதும் வெளியே சொல்லிப்போம். சரிண்ணே சரிண்ணே சரி. சரி கிருபா, கிளம்புங்க. வரண்ணே வரண்ணே. வாங்க. சந்தோஷம். சரிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. வாங்க. தீவா, என்னண்ணே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ ஃபோன் பேசிட்டான்னு சொன்னியே, என்னது? நீங்கள் தானே இந்து கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. நான் அவளை கூப்பிட போகும்போது கிச்சனில் நின்று அவகிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவனை பார்த்ததும் அப்படியே பேசிட்டு நிப்பாட்டிட்டாங்க. நம்ம பேச கேட்கவே இல்லைண்ணே. ஏய், என்னடி இது? என்னங்க வழக்கமா சமைக்கிற மாதிரி தாங்க சமைச்சோம். நான் டேஸ்ட் பார்க்கும்போது எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்ப நான் போய் சொல்றேன்.
முன்னாடிலாம் ஆம்பளைகளை பார்த்தாலே பயந்து நடையிறாளுங்க. இப்போ கொலமலை காலையில் கேடா நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் தெரியாது. எடுத்து பேசுங்க. நல்லா கேளுங்க. இந்த வீட்டில் இருக்கிறதா இருந்தா உலக சொல்றத கேட்டுருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து பேசுறதும் எங்களுக்கு தெரியாம அந்த இதுட போல பேசுறதெல்லாம் தெரிஞ்சது உங்களை தொலைச்சு ஜாக்கிரதை. திவா வர. சரிண்ணே. இன்னொரு தடவை இந்த மாதிரி நக்கலா பேசுறேன்னு வை, பல்லுகள் உடைச்சிருவேன். என்னடா இப்படி பேசுற? தங்கச்சி இப்படிதான் அடிக்க கை வாங்குவியா? என்னடி இங்க பிரச்சனை? அம்மா, இவனோட பாத்ரூம்ல தண்ணி வரலையா, மோட்டார் ரிப்பேர், அதனால தண்ணி வராதுன்னு சொன்னேன். அதுக்கு இவன் கீழே இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் மேல இருக்கிற டேங்க்ல ஊத்த சொல்றான். டேய், என்னடா இது? அவளை தண்ணி எடுத்துட்டு போய் மேல டேங்க்ல ஊத்த சொல்ற? கேளுமா, நல்லா புத்தி வர மாதிரி கேளு. ஏய், யாருக்கு புத்தி இல்ல? ஏய், டேய், என்னடா பண்ற? வயசு பொண்ணு மேல போய் கை நீட்ட. விடு, விடுன்னு சொல்றேன். ஏய், என்னடி அவன் கையை பிடிக்கிற? விஸ்வா, அவன் பாத்ரூம்ல தண்ணி வரலன்னு சித்ரா கிட்ட கீழே இருந்து தண்ணி எடுத்து டேங்க்ல ஊத்த சொல்லிருக்கான். அதுல 2 பேருக்கும் சண்டை. விஸ்வா சித்ராவை அடிக்க போனான். அதனாலதான். அதுக்காக நீ அவன் கை பிடிப்பியா? உனக்கு இந்த வீட்டோட கட்டுப்பாடு என்னன்னு தெரியும் தானே? அவன் அப்படி சொன்னானா நீ இவகிட்ட தண்ணி எடுத்துட்டு போய் ஊத்த சொல்லாம அவன் கையை பிடிக்கிறதுக்கு உனக்கு யாருடைய அதிகாரம் கொடுத்தது? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆம்பளைங்க என்ன சொன்னாலும் அதை பொம்பளைங்க பண்ணணும்.